அதே அதே ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப நல்லா ஒரு ஆசைங்க, எங்கள் மாமியாரை ப்ராங்க் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி. ஏன்னா அவங்க சண்டை போடும்போது நல்ல பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் வேறு ஏதாவது பேசும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. சண்டை போட்டால் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அவங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்க ரொம்ப இன்னசென்ட்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். சண்டைன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது நம்ம சொன்னோம்னா அங்கே பாருங்கள் அது இருக்குன்னா உடனே திரும்பி பார்க்குறது, அதுக்கப்புறம் அப்படியா இப்படியான்னு கேட்குறது, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதனால் சரி ஒரு சின்ன ப்ராங்க் மாதிரி பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக நான் மெடிக்கலுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். விலாகில் பார்த்துருப்பீங்க லைவில். இன்றைக்கி அவங்க வந்த உடனே நான் ஜஸ்ட்டு எனக்கு சிரிப்பு வந்துடும் கண்டிப்பாக. நான் அதை கொஞ்சம் மறைச்சி ஒரு சின்ன ப்ராங்க் மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல, வாங்க. ஆக்சுவலாக எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் அடிக்கடி சண்டை வரும், சின்ன சின்ன சண்டை. அதெல்லாம் ரொம்ப பெருசு இல்லை, ஜஸ்ட்டு சின்ன சின்ன சண்டை. அதெல்லாம் ஆக்சுவலி எங்கள் ஓரக்குத்தி இருக்காங்களா, அவங்க தான் ஏதாவது சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே என்கிட்ட சண்டை போடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுப்பாங்க, வேண்டாம் அது இப்போ இல்லை அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நிறைய டைம் என்கிட்ட சின்ன சின்ன சண்டையெல்லாம் போடுவாங்க. அங்கேருந்து கேட்டுட்டு வந்துட்டு அப்படியே சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி நீ அந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னாச்சுமா அப்படின்னு கேட்டால் அப்புறம் சொல்லவே மாட்டாங்க, அப்புறமா சொல்லுவாங்க. சண்டையெல்லாம் முடிஞ்ச அப்புறமா அவங்க தான் சொன்னால், இந்த மாதிரி நீ சொன்னியாமே அப்படியா இப்படியான்னு கேட்டு. அதனால் அவங்க சொன்னால் நீங்கள் கேட்டுப்பீங்களா, அவங்க அது உண்மையா பொய்யா இல்லை தப்பா சரியா எதுவுமே தெரியாமல் அப்படியே கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. என்னோடய நாத்தனார் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய டைம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்க பேச்சு இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட மட்டுமே இல்லை, இப்போ வேறு யாராச்சும் கூட ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே போய் அவங்கக்கிட்ட சொல்லி கேட்டுருவாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் உங்கள் தான் எல்லாம் தப்பாக நினைப்பாங்க, எங்கேருந்து அங்கே சொல்லிட்டீங்கன்னு சொல்லி. அப்படி கேட்டால் நான் சொல்லலை, அவங்க தான் கேட்டாங்க, அப்புறமா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுவாங்க. அதனால் வீட்டில் ஒரு சில டைமில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். யார் வீட்டில் தான் பிரச்சனை இல்லைங்க, எல்லார் வீட்லேயுமே இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் மாதிரி. அதை ரொம்ப பெருசு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சால்வ் பண்ணிக்கணுன்றனால 2 பேருமே பேசிடுவோம். வீட்லேயும் சரி, ஹஸ்பண்ட் காது வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு போக மாட்டேன். வீட்டில் நானே சால்வ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவேன். மாமியாரும் அதே மாதிரி தான். எங்கள் மாமனார்கிட்ட கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் அந்த பக்கம் வீட்டில் சொல்லுவாங்க, ஓரக்குத்திக்கிட்ட, அப்புறம் நாத்தனார்கிட்ட, இவங்ககிட்டலாம் சொல்லுவாங்க. ஆனால் மாமனார்கிட்ட கொண்டே போக மாட்டாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் பிரச்சனை பெருசாகிடும்னால ஒரு பயம். சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பண்ணுவேன். நான் இப்போ இந்த இடத்துலேருந்து ப்ராங்க் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். கதவு மூடி வச்சுட்டு இங்கே பண்ணால் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. அதனால் நான் ஃபோன் அந்த பக்கம் ஓரமாக வச்சுருக்கேன். நேராக ஃபோன் பிடிச்சிட்டு வீடியோ பண்ணால் கூட அவங்களுக்கு தெரியாது. ஃபோனு ரொம்ப பழைய ஆளுன்றதுனால அவங்களுக்கு ஃபோன், யூடியூப்பு, கேமரா இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. பக்கத்துலேயே இருந்தால் கூட ஏதாச்சும் பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்துலேயே உட்காந்து வீடியோ பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால் நான் ஃபோன் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டேன் ஆன் பண்ணி. 2 தடவை 3 தடவை பார்த்தேன், வருவாங்கன்னு வரல. எப்பவுமே 8 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, வேலையாக இருக்காங்க போல். ஒரு தடவை வந்துட்டு போனாங்க, சாமிக்கு பூ கொண்டு வந்தாங்க, வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு தடவை வந்தாங்க, எதுவும் சொல்லலை. இப்போ தான் வந்திருக்காங்க. இப்போ அந்த ரூமுக்கு போயிட்டு வருவாங்க. அங்கே நாத்தனாரோட பையன் இருக்கிறதுனால அவங்ககிட்ட பேசிட்டு வருவாங்க. எனக்கு வேறு சிரிப்பாக வருது, எவ்வளோ நேரம் ப்ராங்க் பண்ணுவேன்னு தெரியல. அதுவும் இல்லாத அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் மியூட் பண்ணிவிட்டு எப்படி அவங்க பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணுன்றதெல்லாம் பாருங்கள். எனக்கா சிரிப்பு வருது பார்க்கும்போது.
দেখি মাথা পুরানো তেল বন্ধ দেরি দিল যা যা দিকে সই পড়ে আগে যা বলু যা দিকে সই পড়ে আগে आज सफा कर देवी அதுக்கு மேலே ஆக்டிங் வரலைங்க, கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு இதுக்கு. அழகாக ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, அதனால் வந்து நான் நிப்பாட்டிட்டேன். கை காலம் வந்துடுதா, வயிறு கலகுது, பாத்ரூம் இதுக்கு போதும். இதுவே வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்க மாதிரி இருக்குது, எம்பாரசிங்காக. நான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலை, ஃபஸ்ட் டைம் பண்ணவேன். அதுக்கப்புறம் சரி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பசங்க ஆல்ரெடி டியூஷன் போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க, 9 மணி ஆக போகுது. ஆல்ரெடி பட்டாணி குழம்பு செஞ்சுட்டேன் குக்கரில் வச்சு. இந்த பக்கம் வந்து மாவு நேற்று அரைச்சி வச்சுருந்தது, நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதை தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நிறையமாக செய்வேன், ஏன்னா அந்த பக்கம் வீட்டுக்கும் கொடுப்பேன், ஓர குத்திக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வீட்டில் எல்லாேருக்கும் கொடுக்கறதுனால கொஞ்சம் அதிகமாக செய்வேன். எல்லாேருக்கும் செஞ்சுட்டு பட்டாணி குழம்பெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து பசங்களும் நானும் சாப்பிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.